ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் உற்பத்தி துறையை பொறுத்தே அமையும் என்று தொலைநோக்கு உடையவர் பெருந்தலைவர். ஆகவே தான் எண்ணற்ற ஆலைகளை தொழிற்சாலைகளை அமைத்து தமிழகத்தை முன்னேற்றுவதில் முன்னோடியாக திகழ்கின்றார். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி திட்டம், பெரம்பூரில் ரயில் தொழிற்சாலை, கிண்டியில் இந்துஸ்தான் தொழிற்சாலை, நீலகிரியில் கச்சா பட சுருள் ஆலை, திருவெரும்பூரில் கனரக கொதிக்கலன் ஆலை, ஆவடியில் இராணுவ தளவாட ஆலை, நந்தம்பாக்கத்தில் அறுவை சிகிச்சை கருவிகள் ஆலை, பட்டாபிராமில் ரயில்வே வாகனங்கள் உற்பத்தி ஆலை மற்றும் தமிழகம் எங்கும் அரசு அல்லது தனியார் துறைகள் மூலம் பொறியியல், துணி, சிமெண்ட் ஆலைகள் பலவும் உருவாக காரணமாக இருந்தார். எனவே இந்தியா பொருளாதாரம் வளரவும் இது ஏதுவாக அமைந்தது. இவை அனைத்தும் பெருந்தலைவரின் சத்தமின்றி நிகழ்த்திய சாதனைகள்.